இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எல்என்டி ஸ்டார்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பிராண்டுங்க. இந்த நாலும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனது. அதில் நல்ல நல்ல பொருள் எடுத்து அது எப்படி ரீஅசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரீஅசம்பிள்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்க ஃபால்ட்ஸும் நான் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சர்வீஸும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மூவபிள் பிரிட்ஜ். இதை ரிமூவ் பண்ணிக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயில் சைடில் வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதை நீக்கி விட்டு வெளி பக்கமாக இழுத்தா வந்துருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரில் இருக்கிற காயில் இருக்கிற ஸ்க்ரூவில் வயர் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. டோட்டலாக மேலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ரிமூவ் பண்ணும்போது அந்த காயில் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரிலே கழட்டிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ், அதாவது ஹவுசிங் பேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் பாரோடு இருக்குங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்க்ரூ இருக்குங்க. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது 2ஆக பிரிஞ்சிடுங்க. குறுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் தீயாமல் துருப்பிடிக்காமல் நல்லா இருந்துச்சுன்னா அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரூவெல்லாம் துருப்பிடிச்சிருக்கு, நாப் 1 2 அடி வாங்கியிருக்குங்க. எல்லா நாபும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாப்லாம் தனியாக கழட்டி எது நல்ல நல்ல நாப் இருக்கோ அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு மிச்சத்தை வந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் இன்புட்டில் இருக்க அந்த 4 நாபும் கீழே விழுந்துருங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடுக்கும் அன்பிராண்டடுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. உங்களுக்கு ஹெவி லோடு அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் இருந்தால் நீங்கள் பிராண்டட் எல்என்டி போடலாங்க. இல்லை ஒரு தடவை ஆன் பண்ணால் 2 மணி நேரம் ஓடும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டார்டர் போட்டாலே போதுமானதுங்க. இப்போ வந்து அவுட்புட் நாபை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இந்த பேஸ் வந்து திருப்பி பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே திரிஞ்சு போகாமல் கார்பன் அண்டாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த பேஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இதில் கார்பன் அண்டி தீஞ்சு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தொந்தரவுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவபிள் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் 2 இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு. அதனால் வேறு ஸ்டார்ட்லேருந்து எடுத்து அது பழைய மாதிரியே நான் ஃபிட் பண்ணிக்கிறேங்க. ரெட்டாக மாட்டி விட்டு அந்த ஸ்ப்ரிங் எடுத்து மாட்டிட்டா சரியாக போயிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு போட்டு அந்த எண்ணெய் அங்கே தங்காத மாதிரி தொடச்சிக்குங்க. எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல எண்ணெய் அண்டக்கூடாது. அண்டுனுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த இடத்துல குக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா எமரி சீட் போட்டு நைஸ் எமரி போட்டு தேய்க்கணுங்க. இந்த இடத்துல வந்து துருப்பிடிச்சிருந்தாலோ குக் பண்ணுறனாலோ ஸ்டார்டர் ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வருங்க. அடுத்து வந்து கான்டாக்ட் டிப்பு வந்து லூஸாக கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கான்டாக்ட் டிப்பு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. ஸ்டார்டரில் சவுண்ட் வந்தால் அது கவனிச்சு இந்த க்ளீன் பண்ணி போட்டாலே போதுமானதுங்க. இந்த நாப் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் டெம்பராக இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரியாக உட்காராது. அப்படி இல்லைன்னா இந்த செட்டே தனியாக விற்குங்க. அந்த ஸ்ப்ரிங் செட்லேருந்து இந்த நாப் வரைக்கும் வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நாப் இந்த மாதிரி தான் கழட்டணுங்க. கழட்டி விட்டு பாருங்கள், பழுத்து போகாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா மட்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் லைட்டாக மேல் நோக்கி வளைச்சிக்குங்க. சும்மா ஒரு 2 எம்எம்க்கு பாருங்கள். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கழட்டணும். நாப் உள்ளே இருக்கிற பிளேட்டை கழட்டி விட்டு அந்த ஸ்ப்ரிங் எடுங்க. அந்த ஸ்ப்ரிங் துருப்பிடிச்சிருந்தாலோ அல்லது டென்ஷன் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி அதை மாற்றாம விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து ரன்னிங்கில் கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நாப்லாம் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய மாதிரி ஸ்ப்ரிங்கு முன்னாடி அந்த பிளேட் போட்டுட்டு அதை மேலே இழுத்து பிடிச்ச மாதிரி உள்ளே வந்து ஸ்ப்ரிங் மாட்டிக்குங்க. மாட்டி விட்டு திருப்பி வச்சு கொஞ்சம் தூரமாக வச்சு தள்ளுங்க. கண்ணில் ஸ்ப்ரிங் பட்டுரும். கரெக்டாக செட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஒரு லாக் ஆகும். அதுக்கு அடுத்ததை அந்த நாபை அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து கான்டாக்ட் நாபை வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் பாருங்கள், இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது பர்னிங் இருந்துச்சுன்னா தேய்ச்சிக்கலாங்க. உங்களுக்கு வந்து பிராண்டட் இது வாங்கினீங்கன்னா இது வந்து செம்பு இல்லாமல் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கும். அது வந்து ஸ்பார்க்கிங் ஆகாது. கம்மி விலையில் நீங்கள் ஸ்டார்டர் வாங்கினீங்கன்னா அது செம்பு நாப் வருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெவி லோடுக்கு அது தாங்காது. பர்ஃபெக்டாக நாபெல்லாம் ஃபிட் பண்ணிடுச்சுங்க. அடுத்தது ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் நாப் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தேர்ந்துச்சுன்னா இந்த நாப் யூஸ் பண்ணலாங்க. இல்லைன்னா நீங்கள் புதுசு தான் மாற்றணுங்க. அப்படியே நாபே தலை தெரியாமல் உங்களுக்கு மட்டமாச்சுன்னா அதை நாபே மாற்றி ஆகணுங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த பேஸ் வந்து க்ளீனாக தொடச்சி விட்டு அந்த இன்புட் நாப், அதாவது எல் மாதிரி இருக்கிறது இன்புட்டு, ஆஃப் எல் மாதிரி இருக்கிறது அவுட்புட்டுங்க. இதில் வந்து ஸ்க்ரூலாம் போட்டு டைட் வச்சுக்கிறேன். நார்மல் டைட் வச்சுட்டு அப்புறமே நீங்கள் ரிலே ஃபிட் பண்ணும்போது மிச்சம் டைட் வச்சுக்கலாங்க.
இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து கரெக்டாக பெண்ட் இல்லாமல் நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அவுட்புட் நாபும் நீங்கள் வந்து வச்சு விட்டு மட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் டைட் வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுத்து போணுச்சுன்னா சில நேரத்தில் வந்து பெண்ட் ஆகிடும். அது வந்து பெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு நாப் தாங்க போடணும். பழுத்து போன நாப் உங்களுக்கு டிப்பு டேமேஜ் ஆகலைன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. இது தாங்க வந்து நாப், அதாவது சர்வீஸ் கிட்டு மாத்திர டைப்புங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கா பிளேட் வச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாரை வச்சு நீட்டாக போல்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும், அதை மாட்டி விட்டு திருப்பி நட்டு போட்டுக்குங்க. நட்டை போட்டுவிட்டு நார்மல் டைட் வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நிலமட்டத்தில் வச்சு கரெக்டாக சரியாக இருக்கா சென்ட்ரேட்டிங், அதாவது எந்த இடத்துலையும் ஒதுங்காமல் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வைங்க. ஃபுல் டைட்னா திருப்பிலிக்கு தகுந்த மாதிரிங்க. சின்ன திருப்பியாக இருந்தால் ஃபுல்லாக லோடு கொடுங்க, பெரிய திருப்பியாக இருந்தால் லைட்டாக லோடு கொடுங்க. இல்லைனா அந்த ஸ்க்ரூவில் மர போகிறதுக்கோ அல்லது அந்த பேஸ் கிராக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவனமாக டைட் வைங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவபிள் பிரிட்ஜை வச்சு கரெக்டாக அந்த கான்டாக்ட் லிங்க் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். 3 ஸ்க்ரூ இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும், அதை வச்சு கரெக்டாக டைட் வைங்க. அதிலே லாக் டைப்பில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ரப்பர் வச்சு டைட் வச்சுங்க. இல்லைனா மேக்னெட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியில் பாஸ் ஆகும். பாருங்கள், இது லைன் 1, லைன் 2, லைன் 3. நீங்கள் லைன் 1 இப்படி கூட வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாங்க. அந்தந்த நேருக்கு வருங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் சுவிட்ச், அதாவது என்ஓவில் ஃபஸ்ட்டு டெர்மினலுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது டெர்மினலில் வச்சு நம்ம ஆன் பண்ணோன்னா கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆனிச்சுன்னா இந்த சுவிட்ச் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது டெர்மினலுக்கும் இந்த கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கும் கனெக்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியணுங்க. அப்படி சீரியஸ் லைனில் எரிஞ்சால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எரிஞ்சிட்ருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகணுங்க. அப்படி கட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த மேக்னெட் எப்படி செக் பண்ணுறதுனா பாருங்கள், உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 லைனுமே, அதாவது இது 240 வோல்ட்டு 380 வோல்ட்னு வருங்க. ரெண்டுக்குமே வந்து 240 வோல்ட்லேயே செக் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ லைன் கொடுத்து நான் ஆன் பண்ணிவிட்டு அந்த பார் வச்சிடுறேன். பாருங்கள், மேக்னெட் ஆகிடுச்சு, நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஒயர் கட் ஆனாலும் தான் உங்களுக்கு வந்து இது விடும். அப்படி தான் இந்த ஸ்டார்ட் வேலை செய்யுங்க. இப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட் ஆகலாம், அந்த காயில் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த காயில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரிஜினலில் வந்து செம்பு காயில் வருங்க, டூப்ளிகேட்டில் உங்களுக்கு அலுமினிய காயில் வரும். இப்போ வந்து ரிலே வச்சு டைட் வச்சுக்கலாம். ரிலே வச்சு சென்டரில் இருக்கிற அந்த 4 ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் வச்சுட்டு கரெக்டாக பெண்ட் இல்லாமல் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் வைங்க. வச்சுட்டு இப்போ காயில் மாட்டிக்கலாம். காயில் மாட்டி விட்டு இந்த காயிலில் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டி விட்டு ஒயரை கழட்டி மாட்டினீங்கன்னா மறுபடியும் டைட்டேக்குள்ளே அந்த பின்னு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து ஒயரோடையே கழட்டிக்குங்க. உள்ளே தள்ளி விட்டு அந்த நாபை நீக்கி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அதாவது நாபை வந்து பழைய மாதிரி தள்ளி பிடிக்கணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், இந்த காயிலில் இந்த சைடு இருக்கிறது NC ஃபஸ்ட்டில் கொடுக்கணுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா காயிலில் இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, எதிர் சைடு, இதுலேருந்து அவுட்புட் ஆகிறது, அதை கொண்டு போய் லைன் 3ல், அதாவது லைன் 1ல் கொடுக்கணுங்க. சிங்கிள் ஃபேஸ் ஆச்சுன்னா ஃபேஸில் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர லைனு 1 NC ஆன் சுவிட்சுக்கு போயிடுது, 1 வந்து பார்த்திங்கன்னா லைன் 1க்கு வந்துடுதுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சுவிட்சில் அந்த டெர்மினல்லேருந்து ஆன் டெர்மினலுக்கு ஒரு லூப் கொடுக்கணுங்க. இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா தான் உங்களுக்கு கண்டினியூட்டி அங்கே கனெக்டாக போகும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்னா அந்த லூப் தேவைப்படாது. லூப் கொடுத்து டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் சுவிட்ச், அதாவது NO ஃபஸ்ட் லீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் 3, அதாவது 3வது ஃபேஸு சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் நியூட்ரல் கொடுக்கணுங்க. அதில் கொடுத்து ஃபஸ்ட்டு டெர்மினலில் டைட் வச்சுணுங்க. அதாவது NO ஃபஸ்ட்டு டெர்மினல் ஆன் சுவிட்சில் ஃபஸ்ட்டு டெர்மினலில் டைட் வச்சுட்டு அந்த 2வது டெர்மினல்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அவுட்புட் டெர்மினலுக்கு ஒரு லைன் கொடுக்கணுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் வந்து ஆன் பண்ணி விட்டவுடனே உங்களுக்கு கண்டினியூவாக ஒர்க் ஆகும். இதை டைட் வச்சுக்கலாங்க. என்னுடைய சேனலில் இந்த ஸ்டார்டர் சர்வீஸ் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டர் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PVC பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைன்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் 3 ஃபேஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அதுக்கு லைன் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் செக் பண்ணுறதுக்கு நல்ல யூஸு.
ஆனால் வந்து ரன் பண்ணணும்னா மட்டும் உங்களுக்கு 3 ஃபேஸ் ஸ்டார்டர் 3 ஃபேஸ்லையும், சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் சிங்கிள் ஃபேஸ்லையும் நீங்கள் செக் பண்ணணும், ரன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவபிள் பிரிட்ஜை மாட்டி விட்டு கரெக்டாக லிங்க் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த நாபை கழட்டி லைட்டாக அதில் ரெண்டுலேயுமே நல்லா படிமானம் ஆகிற மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்டுக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு முதல்ல இப்போ ஒட்டிக்கணும், ப்ரெஸ் ஆன சமயத்தில் லோடாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனும் அதாவது எண்டு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா 2 லைனும் நம்ம காயில் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த 2 லைன்லையுமே நான் ஃபேஸ் ஒன்று நியூட்ரல் ஒன்று கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டரை ஆன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஆன் ஆகுதுங்க. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கொஞ்சம் வராதுங்க ஸ்டார்டரில். இது 3 ஃபேஸ் காயிலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட்டாக மைல்டாக சவுண்ட் வருதுங்க, வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் இப்போ பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.